தோழர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே, ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நம்ம வழக்கம் போல தூங்கி எந்திரிச்சு நம்ம டெய்லி ரொட்டீனான பாதாமையும் முட்டையும் ஒரு அமுக்கு அமுக்கியாச்சு. நம்ம இன்னைக்கும் ஒரு போகல, பிகாஸ் நம்மளுக்கு இன்னைக்கும் வீட்டில் ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு சாரம் கட்டி கல்லை அழுட்டி எழுப்பணும். ஸோ நம்ம அதுக்கான வேலையில இறங்கியாச்சு. சாரெல்லாம் கட்டியே முடிச்சதுக்கு அப்புறம் மேஸ்திரி ஹைட் எந்த அளவுக்கு எழுப்பணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டேப்ல அளவு பார்த்துட்டு இருந்தாரு. நல்ல வேலை நண்பர்களே, நேற்று மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு எந்த சோதனையும் வரல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஜூஸ்லாம் குடிச்சிட்டு எம்சென்ட் வேறு காலி ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எம்சென்ட்காருக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு யூனிட் எம்சென்ட் வேணும்னு சொன்னோம். அவங்களே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எச பூசுற வேலையை பண்ணிட்டு இருந்தோம். இந்த பேக் சைடு ஃபுல்லாக நம்ம தான் எச பூசணும், வேறு யாருமே பூசலை. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மில்க்கு, ஓட்ஸு, பனானா, அப்போ வெள்ளம்லாம் சேர்த்து ஒரு ஷேக் ஒன்று அடிச்சு குடிச்சிட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6 ரூபாயிருச்சு பாருங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சுட்டு எம்சாண்ட் வந்துருச்சு, அதை வாரி கொண்டு போயிட்டோம். கைஸ், இப்போ ஒரு வீடியோ ஷூட் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மழை என்ன ஒன்னே பழைய மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா மேஸ்திரி ஒரே ஷர்ட்டே போட்டுருக்காருன்னு கேட்காதீங்க. அவர் போட்டு அந்த ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு இந்த ஷர்ட்டை போட்டுட்டாரு. அப்புறம் ஒரு யூனிட் எம்சாண்டை வெளியில இருந்து உள்ள வாரிட்டு கொட்டிட்டு நைட்டுக்கு 3 சப்பாத்தி கொஞ்சம் சோயா சங்ஸோட இன்னைக்கு நாளை முடிச்சாச்சுங்க. பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.